யோசேப்புடைய வாழ்க்கை கட்டப்பட்டது. தன் குடும்பத்தை விட்டு பிரித்தார்கள், சகோதரரை விட்டு பிரிந்து போனார். கட்டப்பட்ட ஒரு வாழ்க்கை. அவனுடைய பிராணன் இரும்பில் என்னப்பட்டிருந்ததாம், அடைப்பட்டு இருந்தது. தன் விருப்பம், தன் ஆசை, தன்னுடைய அவன் எதையுமே அவன் அனுபவிக்க முடியாது. சந்தோஷம், மகிழ்ச்சியும் அவனுக்கு இல்லாமல் போச்சு. யோசேப்பு ஒரு நீதிமான், ஆனால் இரும்பினாலே அவன் கட்டப்பட்ட போது, அவன் பிராணன் அடைப்பட்ட போது அவன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி இல்லை, சந்தோஷம் இல்லை. கர்த்தர் எப்போ சிறையிருப்பை திருப்புறாரோ அப்போதான் மகிழ்ச்சியும் களிப்பும் வரும். இன்றைக்கு அருமையான தேவ பிள்ளையே, பிசாசானவன் உங்களையும் சிறைப்பிடித்து இரும்பினால் விலங்கிடப்பட்டு உங்க கால்களை ஒடுக்கலாம், உங்க பிராணன் இரும்பு கம்பிகளை அடைப்பட்டு இருக்கலாம். கரங்களை உயர்த்தி சொல்லுமா? ஆனால் சிறையிருப்பை திருப்புகிறவர் ஒருவர் உண்டு. சிறையிருப்பிலிருந்து ஆமென் ஸ்தோத்திரம் மாற்றம் கொண்டு வருகிறவர் ஒருவர் உண்டு. சிறையிருப்பை மாற்றுகிறவர் ஒருவர் உண்டு. அவர்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. இதே யோசேப்புடைய சிறையிருப்பு மாறின போது எகிப்தின் அதிபதியாக மாற்றப்பட்டார். வேதம் சொல்லுகிறது, அவனை தன் வீட்டுக்கு ஆண்டவனும் தன் ஆஸ்திக்கெல்லாம் அதிபதியும் ஆக்கினார். அப்ப சிறையிருப்பு மாறும். கர்த்தரை நோக்கி யாரெல்லாம் வேண்டுதல் பண்றாங்களோ, ஆண்டவரை நோக்கி யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ அவங்க வாழ்க்கையில் இருக்க சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார். யோபுடைய சிறையிருப்பை மாற்றினது போல, அவன் யோசேப்பின் சிறையிருப்பை மாற்றினது போல உங்களுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார்.